ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில் கூட உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே கூட புலம்பல் 3ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்தை கூட வாசித்து தியானிக்கலாம். நாம் நம்முடைய வழிகளை சோதித்து ஆராய்ந்து கர்த்தரிடத்தில் திரும்ப கடவோம். மிக அருமையான வேத வசனம். இந்த வேத வசனத்தில் 3 காரியங்கள் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு மனிதன் இதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் மனிதர்கள் இந்த பூமியில் அநேக காரியங்களை ஆராய்ந்து சோதித்து அநேக காரியங்களை சரி செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த உலகத்தில். ஆனால் தன்னைத்தான் சோதிப்பதை மறந்து விடுகிறார்கள். அதை தான் இந்த வேத வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. நாம் நம்முடைய வழிகளை சோதித்து என்று சொல்லப்பட்டிருக்க ஒரு மனிதன் அவனுடைய வழிகளை முதலாவதாக சோதிக்க வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறார். ஆனால் இதை செய்வதில்லை. ஆனால் வேத வசனம் சொல்லுகிற பிரகாரம் ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய வழிகளை ஒவ்வொரு நாளிலும் சோதிக்க வேண்டும். நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம், என்ன சிந்திக்கிறோம், என்ன செயல்படுகிறோம் என்பதை ஒவ்வொரு மனிதர்களும் சோதிப்பார்கள் என்றால் அவர்கள் மிகவும் நேர்மையாகவும் உத்தமமாகவும் பரிசுத்தமாகவும் இந்த பூமியில் வாழ்வதற்கு அது உதவியாக இருக்கும். அது மாத்திரமல்ல, சோதிப்பது மாத்திரமல்ல, அடுத்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது ஆராய்ந்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆராய்ச்சிகளும் அநேகம் இந்த பூமியில் உண்டு, அநேக கண்டுபிடிப்புகள் உண்டு. ஆனால் ஒரு மனிதன் தன்னையே சோதிப்பதும் தன்னையே ஆராய்வதும் மிகவும் குறைவாக இருக்கிறது. மனிதர்கள் அப்படி செய்வது கிடையாது. மற்ற பொருட்களை, மற்ற காரியங்களை, மற்ற அநேக காரியங்களை குறித்து அவர்கள் சோதித்து ஆராய்ச்சி செய்து அநேக முன்னேற்றங்கள் அடைகிறார்கள். பொருளாதாரத்தில் அநேக முன்னேற்றங்கள் அடைந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஒரு மனிதன் தன்னைத்தான் சோதிப்பதும் தன்னைத்தான் ஆராய்வதும் மிக குறைவாக இந்த பூமியில் இருக்கிறது. ஆனால் வேதத்தில் இந்த வசனத்தை சொல்லியிருக்கிறது எதற்காக என்றால், ஒரு மனிதன் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு தன்னைத்தான் சோதிக்க வேண்டும், தன்னைத்தான் ஆராய்ந்து கொள்ள வேண்டும். இன்று அநேக பொருட்களை சோதித்து ஆராய்ப்பதினால் அநேக பலன்கள், பணத்தில் பொருளாதாரத்தில் அநேக வளர்ச்சிகள் கிடைக்கிறது. ஆனால் அவனுடைய இருதயத்தை அவனுடைய சிந்தனைகளையும் ஆராயும் போது ஒரு மனிதனுக்கு பரிசுத்தம் கிடைக்கிறது. அதை மறந்து இந்த பூமியில் அநேக மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அதை செய்யும்படியாக தான் வேத வசனம் சோதித்து ஆராயும்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. அது மாதிரி சோதிப்பது ஆராய்வது அடுத்ததாக 3வது காரியமாக இந்த வேத வசனத்தில் என்ன சொல்லி கர்த்தரிடத்தில் திரும்ப கடவோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதையும் மனிதர்கள் செய்வதில்லை. ஆனால் கர்த்தரிடத்தில் திரும்பாதபடிக்கு இந்த உலகத்தில் அநேக இடங்களில் தன்னுடைய மனதை செலுத்தி அநேக அமைதிக்காகவும் அநேக பரிசுத்தத்துக்காகவும் அலைந்து தேடி திரிந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கர்த்தரிடத்தில் திரும்புகிற மனிதர்கள் இல்லை. அந்த காரியங்களை நாம் செய்யும்போது ஒவ்வொரு மனிதர்களும் தன்னைத்தான் சோதித்து தன்னை ஆராய்ந்து தன்னை உண்டாக்கின கர்த்தரிடத்தில் திரும்பும்போது அந்த மனிதனுக்கு தேவன் அநேக ஆசீர்வாதங்களை, அநேக நன்மைகளை, உயர்வுகளை எல்லாவற்றையும் தேவன் கொடுத்து அந்த மனிதனை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். இந்த 3 காரியங்களை நாம் ஒவ்வொரு நாளிலும் செய்யும்போது நாம் தேவனோடு கூட ஐக்கியப்படுவோம். தேவனைப் போல நாம் மாறுவதற்கும் அவரை போல நாம் மாறி அவரோடு கூட வாழ்வதற்கும் தேவன் நமக்கு உதவி செய்வார். நம்மை நாம் சோதிப்போம், நம்மை நாம் ஆராய்வோம், கர்த்தரிடத்தில் திரும்புவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்கள் அன்பு தகப்பனே, தர்மியான வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த உலகத்தில் அநேக ஆராய்ச்சிகள், அநேக சோதனைகள் உண்டு. ஆனாலும் எங்களை நாங்கள் சோதித்து ஆராய்ந்து உம்மிடத்தில் திரும்பும்போது நீர் அநேக ஆசீர்வாதங்களை, அநேக நன்மைகளை, எங்களுடைய வாழ்க்கையில் பரிசுத்தத்தை, உயர்வுகளை, மேன்மைகளை நீர் கொடுக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை எந்த மனிதர்களை இழந்து போகாதபடிக்கு பெற்றுக்கொள்ளும்படியாக நாங்கள் ஒவ்வொரு நாளிலும் எங்களை சோதித்து ஆராய்ந்து இடத்தில் திரும்புவதற்கு நீர் எங்களுக்கு நல்ல ஞானத்தை கொடுப்பீராக. உம்முடைய வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு அப்படியாய் நீர் செய்து ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேள நல்ல பிதாவே, ஆமேன்.